மதுரைக்காரங்களா, அப்போ இந்த மதுரை ஸ்டைல் சிக்கன் எண்ணெய் சுக்கா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும். காரசாரமாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் இரும்பு கடாயில் செய்யும்போது. இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ அது கூடவே வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் சேர்த்து அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான். இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எண்ணெய் சுக்காக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே தண்ணி நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இங்கே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் மோஸ்ட்டாக ஃப்ரோசன் தான். ஸோ நிறையவே தண்ணி விடும். ஸோ நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னுமே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா எண்ணெயிலே சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இடிச்சு வச்ச பூண்டும் அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்டைல் சிக்கன் எண்ணெய் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சுக்காவை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.